வணக்கம் நண்பர்களே. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறோம். நம்ம அதில் பாலிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்னும் இதில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 2, அதாவது இந்த குரூப் 2 எக்ஸாம் இந்த வருஷம் நடந்ததோட பாலிட்டி கொஸ்டின். மொத்தம் பாலிட்டியில் 10 கொஸ்டின் கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயரில் 15 கொஸ்டின் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் டைரெக்டாக போயிடலாம். நம்ம கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடு. எது சம்மந்தப்பட்டதுன்னா இன்ஃபர்மேஷன் கமிஷன் சிலபஸில் இருக்குது. ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக கேட்குறாங்க. ஸோ டாப்பிக்கில் சிலபஸில் நிறைய கீவேர்ட் இருந்தாலும் சில கீவேர்ட்லேருந்து கன்ஃபார்ம் கொஸ்டின் வந்துட்டுருக்கு. இது ஒரு ஃபேக்ட். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 300 பக்கம் மினிமமாக படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பாலிட்டிக்குன்னு 300 பக்கம் படிக்கிறோம். இந்த 300 பக்கத்துலேருந்து இவங்க கேட்குறது ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ரிப்பீட்டடாக ஒரு பர்டிகுலர் ஏரியாவிலேருந்தே கொஸ்டின் போயிட்டுருக்கு. அதுக்கு நீங்கள் இந்த கொஸ்டின்ஸை பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த ஏரியாவிலேருந்து கொஸ்டின் வருது. நம்ம அவ்வளோ படிக்கிறது எதுக்காக? இந்த ஒரு கொஸ்டினை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்காக தானே. அப்போ என்ன கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து படிக்கணும். ஸோ இதில் மத்திய தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியம், ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் ரீஅப்பாயின்மெண்ட் சொல்கிறாங்க. இந்த ரீஅப்பாயின்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் 2 பேத்துக்குமே ரீஅப்பாயின்மெண்ட் கிடையாது. அதுதான் இதில் வந்து ஆன்சராக இருக்கும். ஸோ போத் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் ரீஅப்பாயின்மெண்ட். இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கவங்க இல்லையா, இவங்களுக்கு ரீஅப்பாயின்மெண்ட் இல்லை. ஒருவேளை இன்ஃபர்மேஷன் கமிஷனராக இருக்காங்கன்னா அவங்க சீஃபாக அப்பாயின்ட் பண்ணலாம், அவங்க சீஃபாக வந்து அப்பாயின்ட் பண்ணப்படலாம். அது ஒரு முக்கியமான ஃபேக்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஆன்சர் வந்து டி. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்து சர்க்காரியா கமிஷன் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய மாநில உறவுகளில் ரொம்ப முக்கியமான சர்க்காரியா ஒன்று. அது எந்த வருஷம் கிரானாலஜி பண்ண சொல்லுவாங்க. சர்க்காரியா கமிஷன், பூஞ்சை கமிஷன், அனந்தபூர் சாஹிப் ரெசல்யூஷன், ராஜமன்னார் குழு, இந்த மாதிரி வந்து எந்தெந்த வருஷப்படி வருஷம் சொல்லி கேட்கலாம். இல்லை இதுக்குள்ளே நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். சர்க்காரியா ஆணையம் 1983ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது. சர்க்காரியா 83 தான் போட்டாங்க. அது சரியான ஒன்று. இந்த ஆணையம் 247 பரிந்துரைகள் அளித்தது. இதுவும் கரெக்டான ஒன்று. கூறு 356 ஆர்டிகல் 356 நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது. 356 டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் டெட் லெட்டர் அப்படின்னாரு, பயன்படுத்தவே கூடாது அப்படின்னாரு. அதை டெட் வெப்பனா யூஸ் பண்ணுறாங்கிறது ஒரு கிரிட்டிசிசம். சர்க்கார் என்ன சொன்னார்னா 356 கடைசி புகலிடம், லாஸ்ட் ரிசார்ட்டாக இருக்கு. எடுத்த உடனே மாநிலத்தை கலைச்சிடாதப்பா, ஒரு வாய்ப்பு கொடு, அதுக்கப்புறம் கடைசியாக வேற வழியே இல்லைன்னா 356 பயன்படுத்து அப்படின்னாரு. ஏன்னா இந்த கமிஷன் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கான காரணமே 1977 முதல்ல காங்கிரஸ் அல்லாத கவர்மெண்ட் மொரார்ஜி தேசாய் தலைமையில். அப்போது இவங்க ஜெயிச்ச உடனே என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஜெயிச்சிட்டோம்ல, அப்போ மாநிலத்தில் உங்கள் மேலையெல்லாம் நம்பிக்கை இல்லைல்ல. அப்போ 9 ஸ்டேட் கவர்மெண்ட்டை கலைச்சி விட்றாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட். ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது திரும்பவும் 1980 இந்திரா காந்தி அம்மா கவர்மெண்ட் வருது. இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் தான் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டோம்ல, அப்போ மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கட்சிக்கெல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இல்லைல்ல, அதனால் நான் கலைக்கிறேன்னு சொல்லி கலைச்சிட்டாங்க. ஒரு எலெக்ஷன் ரிசல்ட்டை வச்சு 356 பயன்படுத்தி கலைக்கலாமா? நிறைய அந்த கலைச்சி விளையாண்டதுனால தான் சர்க்காரிய கமிஷன் போட்டாங்க. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா கடைசி புகலிடம் சொல்கிறாரு, ஆனால் அதை நீக்க சொல்லி அவர் சொல்லலை. அப்போ இது தவறான ஒன்று. அடுத்தது வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள். எஞ்சிய அதிகாரம் அப்படிங்கிறது ஆர்டிகல் 248 சொல்லுது. 248 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 248 248. இதுக்கு பார்த்தோம்னா அட்டவணையில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. 7வது அட்டவணையில் 3 பட்டியல் இருக்கும். மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். இந்த 3 பட்டியலையுமே இல்லாமல் ஒரு புதுசாக ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கே ரோபோட்டிக்ஸ் சம்மந்தமாக ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு சட்டம் இயற்றணும், ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி மத்திய பட்டியலையும் போடல, மாநிலத்திலையும் போடல, பொதுப்பட்டியலையும் போடல. அப்போ யார் சட்டம் போடுறது? ஸ்டேட் கவர்மெண்ட்டா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, மாநில சட்டமன்றமா இல்லை பாராளுமன்றமா அப்படின்னு கேட்டால் இது எஞ்சிய அதிகாரம், ரெசிடியரி பவர்ஸ். இதில் சட்டம் இயற்றுறதுக்கு யூனியனுக்கு தான் பவர் இருக்குது, அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இதில் என்னன்னா இவர் என்ன சொல்லியிருக்கார், வரி விதிப்பில் உள்ள எஞ்சிய அதிகாரங்கள் மாநிலங்களிடம். வரி விதிப்பு, டாக்ஸேஷன், சொல்லாத ஒன்றில் டாக்ஸேஷன் பண்ணுறது பார்லிமெண்ட்டே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டார். சரியா? மாநிலங்கள்கிட்ட கொடுக்கலான்னு அவர் சொல்லவே கிடையாது. அப்போ டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட் தான் பண்ணணும் எஞ்சிய அதிகாரத்தில். மற்றது இருக்குல்ல, வரியை தவிர மற்ற விஷயத்தில் என்னன்னா மத்திய அரசு தான் பண்ணணும்னு இப்போ இருக்கு. சர்க்காரியா சொல்றாரு அதை தூக்கி கன்கரண்ட் லிஸ்ட்ல போட்டுருங்க, பொதுப்பட்டியலில் வச்சிருங்க அப்படிங்கிறார். அப்போ பொதுப்பட்டியல் இருக்குன்னா 2 பேருக்குமே பவர் இருக்கு. இப்போ எப்படி கல்வி பொதுப்பட்டியல் இருக்குல்ல, 42வது சட்ட திருத்தம் 42nd அமெண்ட்மெண்ட் 1976 படி ஒரு 5 சப்ஜெக்டை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க மாநில பட்டியலேருந்து. அப்போ அது மாதிரி பொதுப்பட்டியல் எஞ்சிய அதிகாரங்களை வச்சிங்கன்னா 2 பேருக்குமே அதிகாரம் இருக்கும். மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஸோ அப்போ இதில் 3, 4 தவறு, 1 மற்றும் 2 மட்டுமே சரியான ஒன்று. அடுத்து ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்லையும் நம்ம பார்த்தோம், இந்த பிரசிடென்ட்டோடைய ஆர்டர் பண்ணுறது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு
இதில் டாக்டர் நேம் ஆஃப் த பிரசிடென்ட் எலெக்டட் இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் 1961 தவறான ஒன்று. ஏன்னா முதல் பிரசிடென்டான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் 62 வரைக்கும் இருந்தார். அப்போது 62 வரைக்கும் இருந்ததுனால 61 தவறான ஒன்று. அதுக்கப்புறமா இவர் வந்து என்னென்னா 67 வரைக்கும் ஃபுல் டென்யூர் பார்த்தாரு டாக்டர் ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன். இவருடைய பிறந்தநாளை தான் நம்ம செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். அடுத்து ஜாகிர் ஹுசேன் பார்த்தீங்கன்னா 67 வந்தவர், முதல் முஸ்லீம் பிரசிடென்ட். அது மட்டும் இல்லாமல் அலுவலகத்திலேயே முதல்ல இறந்தவர் இவர் தான். ஸோ பதவியில் இருக்கும்போது இறந்துட்டார் 69. அப்போது 67 அப்படிங்கிறதுனால 66 தவறான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இடையில விவி கிரி வருவார். இதுக்கப்புறம் தான் ஃபக்ருதீன் அலி அகமது 1974 சரியான ஒன்று. இவருடைய டென்யூரில் தான் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி எமர்ஜென்சி நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது. 352 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற காரணத்துக்காக பயன்படுத்தப்பட்டது. அதனால தான் இந்த தினத்தை என்னவா சொல்றாங்கன்னா ஜூன் 25ஆம் தேதியை சம்விதான் ஹத்ய திவாஸ், அரசியலமைப்பு படுகொலை தினம் சொல்லி அனுசரிக்கிறோம். ஸோ அப்போ ஃபக்ருதீன் அலி அகமது 74 சரியான ஒன்று. பயங்கர கிரைசிஸான டைமு. இப்போ இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, எமர்ஜென்சியை போட்டு நீட்டிச்சிட்டு இருக்காங்க, எலெக்ஷனே வைக்கல. கடைசியாக 77 எலெக்ஷன் கொண்டு வர்றாங்க. 77 புது கட்சி ஆட்சி அமைக்குது, ஜனதா கட்சி. முதல் பிரதமைச்சர் காங்கிரஸ் அல்லாத பிரதமர் யாருன்னா மொரார்ஜி தேசாய். அந்த கவர்மெண்ட் வந்தோடனே புதுசாக பிரசிடென்ட் 77 நீலம் சஞ்சீவ ரெட்டி, ஃபர்ஸ்ட் அன்னபோஸ்ட்னு சொல்லி இவரை சொல்லுவோம், யாருமே எதிர்த்து நிற்கல. 1977 நீலம் சஞ்சீவ ரெட்டி பிரசிடெண்டாக வர்றார். அப்போது ஃபக்ருதீன் அலி அகமது, நீலம் சஞ்சீவ ரெட்டி ரெண்டுமே சரியான ஒன்று. இவங்க ரெண்டு பேருமே தவறான ஒன்று. 3 and 4 ஆர் கரெக்ட்னு சொல்லி சொல்லலாம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு ஒரு கொஸ்டின் போயிருக்கு. எஃப்ஆர்லேருந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்ம், எந்த எக்ஸாம் இருந்தாலும் சரி இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு, தவறாக பொருந்தி இருக்கிறத கேட்குறாங்க. ஆர்டிகல் 18 பொறுத்த வரைக்கும் 14 to 18 அப்படின்னா சமத்துவ உரிமை, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த 14, 15, 16, 17 இது நாலுமே யாரையுமே தாழ்த்தாத, எல்லாரும் சமந்தான்னு சொல்றது. 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம். 15 பொது இடத்துல கல்வி நிறுவனங்களில் வேறுபாடு காட்டாத, தனியார் இடம் ஒரு ஹோட்டல் தனியார் சொந்தமானது ஆனால் பொதுமக்கள் பயன்படுத்துறது வேறுபாடு காட்டாத 15. 16 அரசு வேலை வாய்ப்பில் வேறுபாடு காட்டாத, யாரையும் தாழ்த்தாத. 17 தீண்டாமையை கடைபிடிக்காத, யாரையுமே தாழ்த்தாதைன்னு 4 ஆர்டிக்கல் வச்சுட்டு ஒரு ஆர்டிக்கல்ல யாரையும் உயர்த்தாதைங்கிறாங்க. நீ யாருக்கும் பட்டம் கொடுத்து, இப்போ சமீபத்தில் கூட என்னை இந்த மாதிரி பட்டமெல்லாம் வைத்து அழைக்க வேண்டாம்னு சொல்லி நடிகர்கள்லாம் சொல்றதை நம்ம பார்க்குறோம். யாருக்கு எந்த பட்டமும் பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்க கூடாது. அது பத்மஸ்ரீயா இருந்தாலும் சரி, பத்மபூஷனா இருந்தாலும் சரி, பாரத் ரத்னா வந்து போட்டக்கூடாது. ஆர்மி டைட்டில் நம்ம படிச்சு வாங்கின பட்டத்தை மட்டும்தான் ப்ரிஃபிக்ஸ் சர்வீஸ்ல யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ ஆர்டிகல் 18 தான் சொல்லுது அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். ஆனால் என்ன கொடுமைன்னா, ஒருவேளை பட்டத்தை பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ போட்டுக்கிட்டா என்ன தண்டனைன்னு சட்டம் போடலை. இப்போ ஆர்டிகல் 17 தீண்டாமை ஒழிக்கிறதுன்னு இருக்கு. ஒருவேளை தீண்டாமை கடைபிடிச்சா என்ன பண்ணலாம், பிசிஆர்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் சட்டம் இருக்கு 1976. அதுக்கு முன்னாடி 1955 அது தீண்டாமை குற்றச்சட்டமாக ஏற்றப்பட்டு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 76. ஆனால் அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ்க்கு அப்படி ஒரு கான்செப்ட் இல்லை, சட்டமே கிடையாது. ஆர்டிகல் 21 அடுத்தது பாருங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஸோ இப்போ உயிருக்கும் தனிமனித சுதந்திரத்திற்கும், ஒருத்தருக்கு மரண தூக்கு தண்டனை கொடுக்கணும்னா உயிர் எடுக்கிறதுக்கு என்ன முறை, ஜெயிலில் பிடிச்சி போடணும் அப்படின்னம்னா அவருடைய பர்சனல் லிபர்ட்டியை நம்ம எடுக்கிறோம். அப்போ ஆர்டிகல் 21 ஒரு சட்டம் போட்டு சட்டப்படி தான் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியுமே தவிர சும்மா யாரையும் நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிட முடியாது. வேற யாராவது பண்ணால் அதுக்கு பேர் கொலை, அரசாங்கம் பண்ணால் அதுக்கு பேர் தண்டனை. இவ்வளோதான் ஆர்டிகல் 21 கான்செப்ட். அப்போ இது சரியான ஒன்று. மூணாவது பாருங்க, ஆர்டிகல் 23. ஆர்டிகல் 23 மற்றும் 24 ரெண்டுமே எதை பொறுத்துனா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன். 23 சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கலாம், கொத்தடிமை ஒழிக்கிறது. 23 அப்படிங்கிறது கொத்தடிமை ஒழிக்கிறது. இந்த ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட், கைது செய்வதற்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகல் 22. ஆர்டிகல் 22 தான் அரெஸ்டுக்கானது. அப்போ இது தவறான ஒன்று. அடுத்த ஆர்டிகல் 20 பார்த்தோம்னா குற்றம் சுமத்துவதற்கு எதிரான உரிமைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்தணுமா, அப்போ குற்றம் சுமத்துவதற்கு ஒரு சட்டம் போடணும். இது தவறு, இதுதான் தவறு. இப்போ திருடுறா, அவன் மேலே குற்றம் சுமத்துறோம். எது குற்றம், திருடுவது குற்றம். அதுக்கு என்ன தண்டனை, எல்லாமே சட்டத்தில் எழுதியிருக்கணும். ஜட்ஜி நினைச்சா ஒரு சட்டம் போட முடியுமானா கிடையாது, முன்னாடியே சட்டம் போட்டிருந்து அந்த சட்டத்தை தான் செயல்படுத்த முடியும். அப்போ ஆர்டிகல் 20 பொறுத்த வரைக்கும் குற்றம் சுமத்துவதற்கு எதிரான உரிமை அப்படின்னு சொல்லி 20 இருக்கு. அதில் 3 கான்செப்ட் இருக்கு. இப்போ ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆர்டிகல் 19 இருக்கக்கூடிய ஒன்று. அப்போ ஆர்டிகல் 20ங்கிறது ரைட் டு ஃப்ரீ மூவ்மெண்ட் தவறான ஒன்று. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அப்படிங்கிறது 22 வரக்கூடிய தவறான ஒன்று. முதல் 2 தான் கரெக்டு. அப்போ இதில் 3 and 4 இன்கரெக்ட்லி மேட்ச் அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அடுத்து பார்த்தோம்னா பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பிரிவு 240 மூலம் தனக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தின்படி ஜனாதிபதி பிபி மண்டல் என்பவரை பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான ஆணைய தலைவராக நியமித்தார். பேக்வர்டு கிளாஸ் கமிஷன், மண்டல் கமிஷன் ரொம்ப முக்கியமானது. இந்திய சரித்திரத்தில் சுதந்திரத்துக்கு அப்புறமா நடந்த சம்பவங்கள்ல மண்டல் கமிஷன் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. 1979ஆம் ஆண்டு மண்டல் ஆணையம் அமைக்கப்பட்டது. 80லே ரிப்போர்ட் கொடுத்துட்டாரு. 10 வருஷமா அது பத்திரமா இருந்தது, ஒண்ணுமே பண்ண முடியல. 1990ல தான் விபி சிங் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அவராலையும் முடியல. அதுக்கப்புறமா 92ல நரசிம்மராவ் கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் செயல்படுத்தினாங்க. அதுவும் கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டு இந்திரா சாணி கேஸுக்கு அப்புறமா தான் பேக்வர்டு கிளாஸுக்கு ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் தமிழ்நாடு இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் அதுதான் முன்னாடி பயணின்னு சொல்லலாம், முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது. ஏன்னா இங்க நீதி கட்சி இருக்கும் போது பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அரசியலமைப்பு வந்த பொழுது பேக்வர்டு கிளாஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா ஆர்டிகல் 340 நாட் 240 340 வரும். அப்போ இது தவறான ஒன்று. 340ல முதல்ல பேக்வர்டு கிளாஸ் கமிஷன், அதுவும் ஆல்ரெடி கேட்டதுதான். 1953ல காக்கா கலேல்கர் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன், காக்கா கலேல்கர் அப்படிங்கிறது. இது இரண்டாவது பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம், செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன் பிபி மண்டல் தலைமையில் போட்டது. அப்போ கூற்று தவறான ஒன்று. கூற்று தவறுனாவே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம், மற்றதெல்லாம் படிக்க தேவையில்லை. ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும் கூற்று தவறு அப்படிங்கிறதுக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சி, ஏ தவறானது, ஆர் சரியானது அப்படிங்கிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இவ்வாணையம் பின்தங்கிய நிலையை தீர்மானிக்க 11 குறிகாட்டிகளை 11 இண்டிகேட்டர் சொன்னாங்க. அந்த 11 என்னெல்லாம் அவங்க சொல்லலை. நம்முடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கு +1 புக்கில் ஒரு லெசன் இருக்கு, அதில் 11 இண்டிகேட்டர் வச்சிருந்தாங்கிற ஃபேக்ட் அதில் இருக்கக்கூடிய ஒன்று தான். பாக்ஸ் போட்டு அழகாக கொடுத்துருப்பாங்க இது. பட் இந்த கொஸ்டினோட டிமாண்ட் என்ன, ஆர்டிகல் 340 நமக்கு தெரிஞ்சிருக்கா, அவ்வளோதான் எதிர்பார்க்குறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க, எந்த வருஷம் சட்டம், ஸோ ஒரு சட்டம் எந்த வருஷம் வந்துச்சுன்னு கேட்குறாங்க. பிரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர், இதில் ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைகளில் தேசிய கொடியை நம்ம அவமதிக்கக்கூடாது, தேசிய சின்னங்கள் அவமதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். இதுக்காக ஒரு சட்டம் இருக்குது. ஏன்னா வெர்மா கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க 1999ல். அடிப்படை கடமைகளுக்கு தனியாக சட்டம் வேணுமா அப்படின்னாங்க. அவர் தேவையில்லைங்க, நிறைய சட்டம் இருக்குது, அந்த சட்டத்திலேயே தண்டனை கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. அப்போ அதில் என்னன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டி படிக்கும்போது இந்த ஹானர் ஆக்ட் எந்த வருஷம் படிப்போம், 1971. அதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று 1963ல் வரக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஆக்ட் 63ல் வரக்கூடியது. இது எதுவுமே தெரியலைனாலும் பரவாயில்ல. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, தேர்தல் சமயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு தகுதி இருக்கிறானா இல்லையானா இதுதான். இப்போ 2 வருஷத்துக்கு மேலே சிறை தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாது அப்படின்னு இந்த சட்டம் தான் சொல்லுது. அதனால தான் ஜெயிலுக்கு போய் தண்டனை பெற்று வந்தவங்க தேர்தல் நிற்காம ஒதுங்கி இருக்கிறாங்க. அடுத்து 91 பார்த்தோம்னா டெல்லி தேசிய தலைநகர் பகுதி, NCT நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரின்னு சொல்லி டெல்லிக்கு சொல்லக்கூடியது. இது அமெண்ட்மெண்ட் 69ல் சொன்னாங்க. 1991ல் இது நடைமுறைக்கு வருது. டெல்லி தேசிய தலைநகர் பகுதியாக இருக்கக்கூடியது. அடுத்து இன்னும் ஒன்று மிஞ்சி இருக்கா, இல்லை எல்லாமே சொல்லியாச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். இந்திய கூட்டாட்சியில் இந்த கொஸ்டினை பார்த்துட்டு குரூப் 2 தேர்வில் கவர்னரை பற்றிய அப்படின்னு சொல்லி எல்லாம் ஃப்ளாஷ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக இல்லை. இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர், அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இருவிதமான பணிகளை செய்கிறார். அவருக்கு 2 வேலை இருக்கு. ஒன்று ஹெட் ஆஃப் த ஸ்டேட், மாநிலத்தில் அரசின் தலைவர், பெயரளவு தலைவராக இருக்காரு. இன்னொன்று மத்திய அரசுக்கு ஒரு தூதர் மாதிரி இருக்கக்கூடியவராகவும் இருக்காரு. ஸோ 2 வேலை இருக்கு. கூற்று சரியான ஒன்று. ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது, தவறானது. ஆளுநருங்கிற போஸ்ட்டுக்கும் கூட்டாட்சிக்கும் என்ன சம்பந்தம் நம்ம சொல்ல முடியும். கூட்டாட்சி என்றால் என்ன, ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா மத்திய அரசு மாநில அரசுன்னு 2 அரசு இருக்கு. 2 பேத்துக்கு இடையில ஒரு கோட்டை போட்டு வச்சுட்டு கடப்பா ஒண்ணுது மடப்பா என்னதுன்னு பிரிச்ச மாதிரி நம்ம 2 பட்டியல் வச்சிருக்கோம். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் வச்சிருக்கோம். இது போக கன்கரண்ட் லிஸ்ட் வச்சிருக்கோம். என்ன அப்படின்னா எப்பொழுதெல்லாம் இது ஒற்றையாட்சியாக மாறும். அதனாலதான் இந்தியா என்ன சொல்றாங்கன்னா அரைகுறை கூட்டாட்சி என்று கேசி வேரி சொல்றாரு. ஸோ அப்போ இதில் காரணம் தவறு, கூற்று சரியான ஒன்று. அடுத்த கொஸ்டின் பாருங்க. அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர். அரசாங்கம் நமக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுங்கிறத முதல்ல சொன்னாங்க. அது பகுதி 3ல் இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். இதெல்லாம் உரிமைகள், இதெல்லாம் மீறாதீங்க, டோன்ட், செய்யக்கூடாதவைகள் அப்படிங்கிறது பகுதி 3. அப்போ செய்ய வேண்டியவைகள் அப்படிங்கிறது பகுதி 4ல் அரசின் கடமைகள் வச்சாங்க. அதுதான் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள், டிபிஎஸ்பின்னு நம்ம ஷார்ட்டாக சொல்லி படிச்சிருப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அயர்லாந்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது. பகுதி 4ல் இருக்கு. ஆர்டிகல் 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியது. புதிய முயற்சிகள், நாவல் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் BR அம்பேத்கர் இது சொல்லியிருக்காரு.
சிலர் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஒரு நஸ்ருதீன் ஒருத்தர் சொல்லியிருப்பாரு, இது வெறும் நியூ இயர் ரெசல்யூஷன், ஜனவரி 1ஆம் தேதி எடுத்துக்கோம், ஜனவரி 2ஆம் தேதி நம்ம மீறிடுவோம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தர் டஸ்ட்பின் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு நம்மள்ட்ட காசு நிறைய இல்ல, ஆசை இருக்கு, ஆனா பணம் இல்ல. அதனால என்ன பண்றோம், அடிப்படை உரிமைகள்னு போட்டு வச்சதெல்லாம் பொலிட்டிக்கல் ரைட்ஸை கொடுத்துட்டோம். இது வந்து பார்த்தோம்னா சோசியோ எக்கனாமிக்னு சொல்லுவோம், அதாவது சமூக பொருளாதார. இப்போ சமுதாயத்தில் இதெல்லாம் பண்ணணும்னு நமக்கு ஆசை இருக்கு, எல்லாத்தையும் படிக்க வைக்கணும். எப்போ 2002 86ஆம் சட்டத்திட்டத்தில் கல்வி அடிப்படை உரிமை ஆகுது. ஏன் இந்த கல்வி அடிப்படை உரிமையை நமக்கு அன்னைக்கு நம்மளால பண்ண முடியல? அவ்வளவு ஸ்கூல் கட்டுறதுக்கு, அவ்வளவு செலவு பண்றதுக்கு நம்மள்ட்ட பணம் இல்லை. அப்போ 36லேருந்து 51 வரைக்கும் இருக்கக்கூடியதெல்லாம் அரசாங்கம் செய்யலாம், செய்யாமலும் போகலாம். சரியா? ஆனா அம்பேத்கர் என்ன சொல்றாரு, பகுதி 3 கிடைக்கலைன்னா உடனே கோர்ட்டுக்கு போங்க, உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். பகுதி 4 பொறுத்த வரைக்கும் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றோம்ல, ஓட்டு போடும்போது யார் உங்களுக்கு நல்லது பண்றாங்களோ அவங்களை தேர்ந்தெடுத்துக்கங்க அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு. சரியா? சோ அடுத்த கொஸ்டின் போலாம். கீழ்கண்ட அமைப்புகளில் எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை? ரொம்ப சிம்பிளான கேள்வி. எப்படின்னா, கான்ஸ்டியூஷன் பாடி, நான் கான்ஸ்டியூஷன் பாடி லிஸ்ட்டை படிச்சாவே நமக்கு தெரிஞ்சிடும் எதுக்கெல்லாம் ஆர்டிகல் இருக்கு, எதுக்கெல்லாம் இல்லை. இதுல பார்த்தோம்னா தேசிய வளர்ச்சி குழு NDC அப்படிங்கிறது நமக்கு பிளானிங் கமிஷன், எஸ்டுவைல் பிளானிங் கமிஷன் அப்படிம்பாங்க. 2015 வரைக்கும், 2014 டிசம்பர் வரை 31ஆம் தேதி வரைக்கும் இருந்தது. ஏன்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதி நிதி ஆயோக் வந்துருச்சு. ஸோ அப்போ நிதி ஆயோக்கு முன்னாடி பிளானிங் கமிஷன் போடக்கூடிய திட்டங்களை எல்லாம் அங்கீகாரம் கொடுப்பது இந்த தேசிய வளர்ச்சி குழு. 1952 ஆகஸ்ட் மாதம் ஏற்படுத்தப்பட்டது. இப்போ வந்து என்னன்னா, இது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் மூலமா கொண்டு, இதுக்கு சட்டமும் கிடையாது, அரசியலமைப்புலையும் கிடையாது. அப்ப இது எடுத்துருங்க. நிதி ஆயோக பார்த்தோம்னா அதுவும் அப்படித்தான், பிளானிங் கமிஷனோட இடத்துல அது இருக்கு. அப்ப இதுக்கும் ஆர்டிகல் கிடையாது, சட்டமும் கிடையாது. தேர்தல் ஆணையம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிகல் 324 தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லுது. அப்ப அரசியலமைப்புல இது ஆர்டிகல் இருக்கு. நிதி ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே போன எக்ஸாம்ல பார்த்தோம், அது எப்படி கேட்டிருந்தாங்க, நிதி ஆணையம் எந்த ஆர்டிகல் கேட்டு, ஆர்டிகல் 280. அப்போ ஒரே விஷயத்தை தான் திரும்ப 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 மாத்தி கேட்பாங்களா? நிதி ஆணையம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆர்டிகல் இருக்கு, ஆர்டிகல் 280, அவ்வளவுதான். ஸோ இதோட குரூப் 2ல கேட்ட 10 கொஸ்டினை நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து அடுத்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.